வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். பிரியங்காவின் தேகம் நாட்டுக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் கைது. பிரியங்காவின் குடும்பத்தின் நலன்புரி நடவடிக்கைகளுக்கென வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் நிதியுதவி. சஜித் அணி இன்றும் பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணிப்பு. அமைச்சர் காலத்தில் செய்த மோசடிகள் அம்பலமாகுவதால் எதிர்க்கட்சி தலைவர் விவாதத்திற்கு வரவில்லை. அமைச்சர் ஜான்ஸ்டன் தெரிவிப்பு. பண்டிகை காலத்தில் இன்னும் ஒரு கொரோனா அலை உருவாகலாம் என எச்சரிக்கை. இடதுசாரி அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்த ராஜா கொல்லூரே கொரோனாவினால் மரணம். அமெரிக்காவில் துப்பாக்கி பிரயோகங்களினால் இவ்வாண்டில் மாத்திரம் 1400 சிறார்கள் பலி. பாகிஸ்தானில் மனிதாபிமானமற்ற முறையில் படுகொலை செய்யப்பட்ட பிரியந்த குமாரவின் தேகம் நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டதன் பின்னர் அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பூதவுடல் தொடர்பான இறுதிக்கிரியைகள் நாளை இடம்பெறவுள்ளன. இதே நேரம் இவரது கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரியந்த குமாரவின் தேகமானது நேற்று மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டது. அதன் பின்னர் உடற்கூராய்வு பரிசோதனைக்காக தேகமானது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிரேத பரிசோதனை இடம்பெற்றதன் பின்னர் பிரியந்தகுமாரவின் தேகம் இன்று அதிகாலை 2 மணியளவில் கனேமுல்ல கெந்தலியத்த பாலுவ பிரதேசத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. பூதவுடல் தொடர்பான இறுதிக்கிரியைகள் கனேமுல்ல வெலிப்பில்லேவ பொது மயானத்தில் நாளை இடம்பெறவுள்ளது. இதே நேரம் இந்த படுகொலையுடன் தொடர்புடைய 132 சந்தேக நபர்கள் இதுவரை கைதாகியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஊடக சந்திப்பை நடத்திய 2 இளைஞர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்ட நபர் உள்ளிட்ட 26 சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்களை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியது. சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் உள்ளிட்ட மேலும் 7 சந்தேக நபர்கள் கடந்த 12 மணித்தியாலங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பஞ்சாப் மாநில போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய சந்தேக நபர் இந்தியாஸ் அலியாஸ் பில்லி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பிரியந்த குமாரவை கடுமையாக சித்திரவதை செய்ததுடன் தொழிற்சாலையில் அவருக்கு எதிராக மக்களை அணி திரட்டியதும் இந்த நபர் என அறிவிக்கப்படுகிறது. இவர் ராவல்பிண்டி நோக்கி பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டார். பஞ்சாப் முதலமைச்சர் உஸ்மான் முஸ்தாரின் ஆலோசனைக்கமைய இந்த அனைத்து விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. விசாரணைகளில் நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படுவதாக பஞ்சாப் போலீஸ் மாதிபர் ராபோ சர்தார் அலி கான் தெரிவித்துள்ளார். இதே நேரம் இலங்கையில் இடம்பெறும் லங்கா பிரீமியர் லீக் தொடரில் கலந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தான் வீரர்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரியந்த குமாரவின் குடும்பத்தின் நலன்புரி நடவடிக்கைகளுக்கென 25 லட்சம் ரூபாய் நிதியை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். பிரியந்த குமார 11 வருடங்களாக இலங்கையின் பொருளாதாரத்திற்கு வழங்கிய பங்களிப்பை கருத்தில் கொண்டே இந்த நிதியுதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அண்மையில் பாகிஸ்தான் சியல்கோட் நகரில் மனிதாபிமானமற்ற முறையில் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட இலங்கையை சேர்ந்த பிரியந்த குமார தியவதனவின் மறைவையொட்டி ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது மனைவி பிள்ளைகள் உட்பட குடும்ப அங்கத்தவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இதனை அமைத்துக் கொள்கிறோம். நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தின் போது அவரது மறைவையொட்டி ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ள பிரதமர், ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் நடவடிக்கை எடுத்ததை போன்று தொழிலமைச்சர் என்ற வகையில் நிமால் சிறிபாலடி சில்வா பிரியந்த குமார் கடந்த 11 ஆண்டுகளாக இலங்கை பொருளாதாரத்துக்கு வழங்கிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு அவரது மரணத்தினால் நிர்கதிக்குள்ளாகியுள்ள மனைவி மற்றும் பிள்ளைகளின் நலன்புரி நடவடிக்கைகளுக்கென மனிதாபிமான அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊழியர் நலன்புரி நிலையத்தினால் 2.5 மில்லியன் ரூபாவை உடனடியாக வழங்குவதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அக்குடும்பத்தில் எதிர்கால நலன்புரி விடயங்களுக்கென இலங்கை அரசும் பாகிஸ்தான் அரசும் தலையீடு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அமைச்சரவை தீர்மானித்தது. இலங்கைக்கான தனித்துவ இலக்கத்துடன் தேசிய பிறப்பு சான்றிதழை வழங்குவதற்கும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
1968 අංක 32 දරන පුද්ගලයන් ලියාපදිංචි 1968 32ஆம் இலக்க ஆட்பதிவு சட்டமூலத்தின் விதிமுறைகளுக்கு அமைய தேசிய பெயர் பட்டியலை பேணுதல் மற்றும் 15 வயதை அடைந்தவர்கள் அடையவுள்ள இலங்கை பிரஜைகளின் விண்ணப்பத்திற்கு அமைய ஆட்பதிவு திணைக்களத்திடம் ஆட்களை பதிவு செய்யும் நடவடிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலத்திரனியல் கொடுக்கல் வாங்கல் சட்டமூலத்தின் விதிமுறைகளுக்கு அமைய 2019ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க இலத்திரனியல் கொடுக்கல் வாங்கல் கட்டளையின் பிரகாரம் சகல இலங்கை பிரஜைகளுக்கும் இலங்கை அடையாள இலக்கத்தை வழங்க ஆட்பதிவு திணைக்களத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் புள்ளி விவர தொகுதி ஊடாக இணைய வழி மூலம் இலங்கை அடையாள இலக்கத்தை பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கு வெளியிடுவதற்கும் குறித்த இலக்கத்தை உள்ளடக்கி பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் குறித்த நபர்களின் பிறப்புச் சான்றிதழை விநியோகிக்கவும் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு நேற்று அங்கீகாரம் வழங்கியது. கேபினட் மண்டலேதி அனுமதி கரண்ட் எதுனா எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் மேற்கொண்ட ஊழல் மோசடிகள் அம்பலமாகும் என்ற பயத்தினால் வரவு செலவு திட்ட விவாதத்தை புறக்கணிப்பதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இன்றைய தினமும் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவை இலக்காக வைத்து இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுத்தனர். இன்றைய தினமும் விவாதத்தில் கலந்து கொள்ளாத உறுப்பினர்கள் பாராளுமன்ற பிரவேச வாயிலுக்கு அருகில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அவர்கள் கோருகின்றனர். பாராளுமன்றத்திலும் இது தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. பல்வேறு பிரச்சனைகள் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சி நிரலில் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே உள்ளடக்கப்படுகின்றன. அதனை செவிசாய்க்காது புறக்கணிப்பது ஒழுக்கத்துக்கு முரணான செயற்பாடாகும். கடந்த வாரம் அல்ல, அதற்கு முந்தைய வாரம் அப்போதிருந்த வெளிநாட்டு செலாவணி கையிருப்பை தெரிவிப்பதாக உறுதி வழங்கப்பட்டது. இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை. இந்த சபைக்கு வழங்குவதாக அன்றைய தினமே கூறப்பட்டது. ஆனால் இந்த விடயங்கள் அனைத்தையும் இந்தியாவிடம் கூறப்பட்டுள்ளது. ஏன் இந்தியாவுக்கு சென்றீர்கள் என எமக்கு கூறுங்கள். அவரது இந்தியா விஜயம் குறித்து அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தினோம். எமது நாட்டின் முன்னேற்றம் கருதிய பல்வேறுபட்ட விடயங்களை நோக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த விஜயத்தில் பல்வேறுபட்ட பிரதிபலன்கள் கிடைத்திருக்கின்றன. முன்னாள் பிரதமர் ஏன் இந்தியாவுக்கு சென்றார் என கேட்கிறார். உங்களது ஆட்சி இருந்த காலத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கி அதன் மூலம் பெற்ற 1200 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை நேரடி முதலீடாக காண்பிப்பதற்கான முயற்சியில் காணப்பட்டன. நீங்கள் மறுதரப்பினருக்கும் அழைப்பு விடுங்கள். வெளியே கதைப்பதை விடுத்து மாற்று பாராளுமன்றத்தை நடத்தாது இந்த சபைக்கு வருகை தந்து மக்களின் பிரச்சனைகளை முன்வைப்பது சிறந்ததா? பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. நியமிக்கப்படவுள்ள குழுவுக்கு பெயர்களை வழங்கி கட்சித் தலைவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள். குறைந்தபட்சம் இறுதி நாள் கூட்டத்தின் போதேனும் சகலரும் சபையில் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை வருகை தந்து கருத்துக்களை தெரிவிக்க நாங்கள் தயார். எந்த வழியில் செல்ல வேண்டும் என கூறுங்கள். பண்டிகை காலத்தில் மேலும் ஒரு கொரோனா அலை ஏற்படுவதை தடுப்பதற்காக மக்கள் இப்போதிருந்தே பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என சுகாதார தரப்பு வலியுறுத்தியுள்ளது. சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதனூடாக ஒமிக்ரான் வைரஸிலிருந்தும் பாதுகாப்பு பெற முடியும் என அவர்கள் கூறியுள்ளனர். சுகாதார விதிமுறைகளை பேணுவதன் மூலம் ஒமிக்ரான் தீர்விலிருந்து பாதுகாப்பு பெறுவது இலகுவான விடயமாகும். இதனாலேயே நாம் அனைவரும் சுகாதார விதிமுறைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும். வைபவங்களை ஒழுங்கு செய்பவர்கள் பிரதேச சுகாதார வைத்திய உத்தியோகத்தருடன் கட்டாயம் கலந்துரையாடி அவர்களை அறிவுறுத்தி அவர்களின் கண்காணிப்பின் கீழ் அதனை நடத்த வேண்டும். சுகாதார விதிமுறைகளை பேணப்படாது நடத்தப்படுகின்ற அவரான வைபவங்களை ஒழுங்கு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த அளவு அறிவுறுத்திய போதிலும் மக்கள் சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றாததன் காரணமாக நாளுக்கு நாள் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கிறது. நேற்றைய தினம் 741 புதிய தொற்றாளர்கள் பதிவாகினர். அதற்கமைய இலங்கையில் இதுவரை இனங்காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,68,423 அதிகரித்துள்ளது. 5,42,688 பேர் பூரண குணம் அடைந்துள்ளனர். 11,251 பேர் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 14,484 ஆகும். கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசிகளின் முதல் மாத்திரையை இதுவரை பெற்றுள்ளோரின் எண்ணிக்கை 1,59,47,255 ஆகும். 1,37,07,028 பேர் இரு மாத்திரைகளையும் பெற்றுள்ளனர். பூஸ்டர் மாத்திரைகளை பெற்றுக் கொண்டுள்ளோர் எண்ணிக்கை 9,94,929 ஆகும்.
இந்நாட்டின் இடதுசாரி அரசியல் வரலாற்றில் முக்கிய தலைவரான வடமேல் மாகாண ஆளுநர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா கொல்லூரே காலமானார். கோவிட் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவரது மரணம் நிகழ்ந்துள்ளது. சிரேஷ்ட அரசியல்வாதியான ராஜா கொல்லூரே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் அதன் முன்னாள் தவிசாளராகவும் இருந்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளாகி கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே இன்று காலை தனது 83வது வயதில் அவர் காலமானார். தனது பள்ளிப்பருவம் முதல் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் இணைந்து செயற்பட்ட அவர் தொழில்சார் ரீதியில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஆவார். அரசாங்கம் இன்று விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்ய புதிய கருத்திட்டங்களை உருவாக்கி கிராமப்புற பிரதேச விளையாட்டு அபிவிருத்தியில் கூடிய கவனம் செலுத்தி வருவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். வாகரை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நாகாபுரம் பகுதியில் புதிய விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். முதல் கட்டமாக 10 லட்சம் ரூபாய் நிதி இதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர், இன்று விளையாட்டுத்துறையின் கூடுதலான கவனத்தை செலுத்தும் வகையில் அரசாங்கம் புதிய கருத்திட்டங்களை கொண்டு வருது. குறிப்பா உங்களுக்கு தெரியும், விளையாட்டு பாடசாலைகளை ஆரம்பிக்கிற தொடர்பாக கூடுதலான வேலை திட்டங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை பருவத்திலேயே ஒருவர் எந்த விளையாட்டிலே சிறப்பாக இருக்கிறாரோ அந்த விளையாட்டை மேம்படுத்தும் வகையிலே குறிப்பிட்ட விளையாட்டுகளை உள்ளடக்கி மாவட்டங்கள் தோறும் இந்த விளையாட்டுத்துறைக்கு முக்கியம் கொடுக்கின்ற வகையில் பாடசாலைகளை உருவாக்குற வேலை திட்டங்களும் அரசாங்கம் முன்னெடுக்கிறது. இப்பொழுது கூடுதலாக அரசாங்கம் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி கிராமிய விளையாட்டு மைதானங்களை புனரமைக்கிற வேலை திட்டத்தை இந்த வருடம் ஆரம்பித்து ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் ஒவ்வொரு விளையாட்டு மைதானங்களுக்கும் ரூபாய் 1.5 மில்லியன் ஒதுக்கி அந்த வேலை திட்டங்கள் இப்பொழுது நிறைவு கட்டத்துக்கு வந்துவிட்டது. சௌபாக்கியா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு திகிலிவெட்டை பிரதேசத்தில் உருவாக்கப்படும் உற்பத்தி கிராமத்தின் பல்நோக்கு கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. கட்டட நிர்மாண பணிகள் பிரதேச செயலாளர் எஸ் ராஜபாபு தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதற்கென 3 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திகிலிவெட்டை பிரதேசத்தில் உள்ள 50 குடும்பங்களுக்கு சுமார் 9,000 கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டுள்ளன. 2022 சந்திவெளி பாலம் பேஸ் போடுவோம். 2023 கடைசியில் திறக்கிறதான் எந்த பிளான். நான் சொல்றேன், 2 கோழி 10 கோழி வச்சாக்கள் 200 300 1000 ஆகுங்க. இதே போல எல்லாத்தையும் நாங்கள் விரிவுபடுத்தணும். என்னவோ யோசிச்சு போன நம்ம சமூகம் கோட்சிலையும் அங்கேயும் சிறுவர் பராமரிப்பு இல்லத்திலையும் எங்க நிக்கிற யோசிச்சு பாருங்க. ஏன் எங்களை நாங்க யாருன்னு நாம கண்டுபிடிக்கல. நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நோக்கம் இல்லை, திட்டம் இல்லை. நாம் அரசாங்கத்தை யோசிக்கிறோம். மத்திய வாகனத்தில் 306 உதவி ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி இவர்களுக்கான நியமனம் வழங்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உபதலைவர் கணபதி கனகராஜ் தெரிவித்தார். மறைந்த அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் காலத்திலே 3000 உதவி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. நல்லாட்சி காலத்திலே அந்த நியமனங்கள் வழங்கப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டு கொண்டு வந்தது. ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த உதவி ஆசிரியர்களுக்கு முழுமையான நியமனம் வழங்குவதற்கு தான் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் அடிப்படையிலே இந்த வருடத்தில் மாத்திரம் இதுவரைக்கும் 1000க்கு மேற்பட்டவர்களுக்கு நியமனங்கள் வழங்கி அவர்கள் ஆசிரியர் சேவைக்கு உள்ளீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எஞ்சியவர்கள் 100கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அதிலே 306 பேருக்கான நியமனங்கள் எதிர்வரும் 15ஆம் திகதி மத்திய மாகாணத்தில் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த 306 பேரை தவிர்ந்த மேலும் ஒரு தொகை உதவி ஆசிரியர் இருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை கோவைகள் பூர்த்தி செய்யப்படாமலும் பரீட்சை பெறுபேறுகள் இதுவரையும் வராமலும் இருக்கின்றன. அவர்களுடைய கோவைகளை நிறைவு செய்து பரீட்சை பெறுபேறுகளை உடனடியாக வழங்கி அவர்களுக்கும் நியமனம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அவர்களுக்கும் நியமனங்கள் எதிர்வரும் காலங்களிலே வழங்கப்படும். வீடுகளிலும் விற்பனைக்காகவும் உள்ள பழைய எரிவாயு சிலிண்டர்கள் குறித்து எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
පාරිභෝගික අධිකාරියේ අනුමැතිය ප්‍රකාරව නව ස්ටිකරයක් ගෑස් සිලින්ඩර් වලට ඇතුළත් කරලා වෙළඳපොළට නිකුත් කිරීම. நுகர்வோர் அதிகார சபையின் அனுமதியுடன் புதிய ஸ்டிக்கர் ஒன்று எரிவாயு சிலிண்டர்களில் ஒட்டி சந்தைக்கு விடும் செயற்பாடுகள் நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கப்பலுக்கே சென்று மாதிரிகளை பெற்று தரத்திற்கமைய எரிவாயு காணப்பட்டால் மாத்திரமே அதனை கப்பலிலிருந்து இறக்குவதற்கு அனுமதி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை ஒரு வாரத்திற்குள் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. சகல அரசு நிறுவனங்களும் சகல தனியார் நிறுவனங்களும் இது குறித்து கவனம் செலுத்தாமையே இப்பிரச்சனை உருவாக பிரதான காரணியாக அமைந்தது. இரு தனியார் கம்பெனிகளும் உற்பத்தி செயற்பாடுகள், கேள்வி மனு கோரல், இறக்குமதி செயற்பாடுகள் போன்றவற்றை நோக்கினால் பயன்படுத்துபவர்கள் குறித்து எவ்வித அக்கறையும் செலுத்தாமை தெளிவாகின்றது. இவ்விரு கம்பெனிகளுக்கும் இப்பொறுப்புகளிலிருந்து ஒதுங்கிவிட முடியாது. இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து பிரத்யேக விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணை முடிவுகளுக்கு அமைய இக்கம்பெனிகள் பொறுப்புகளை புறக்கணித்தமை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் நுகர்வோர் அதிகார சபை என்ற வகையில் எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். මතේ බවට පත් වෙලා තිබෙනවා. ඒ සියලුම සමාගම් වලට මේ වගකීමෙන් ඈත් වෙන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ ක්‍රියාත්මක නොකිරීම පිළිබඳව. அடுத்து மேலும் சில செய்திகளின் தொகுப்பு. இலங்கை மாலைத்தீவு சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் நடமாடும் தொழில் வழிகாட்டல் சேவையில் இடம்பெற்ற போக்குவரத்து வாகனத்தை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு யாழ் பண்ணை கடற்கரை பகுதியில் இடம்பெற்றது. தொழில் பயிற்சி அதிகார சபை தலைவர் எரங்க பஸ்நாயக்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நிறுவனத்தின் பணிப்பாளர் ரீட் ஹாஸ்லி மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் த மகேஷன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு ஒளிமயம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட உதவிகளை நடைமுறைப்படுத்த கோரி நினைவூட்டல் நிகழ்வு இடம்பெற்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நிறுத்துவோம் எனும் 16 நாள் செயற்பாட்டு நிகழ்வு வவுனியா கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. வீட்டு வன்முறை, பாலியல் வன்புணர்ச்சி, பாலியல் தொந்தரவு, பாலியல் வன்முறை, கட்டாய விபசாரம், இரத்த உறவுகளுக்கிடையேயான பாலுறவு போன்றன பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக உள்ளன. பெண்கள், சிறுவர்களுக்கு எதிரான இவ்வன்முறையை இப்போதே நிறுத்துவோம் எனும் தலைப்பில் வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தில் நிகழ்வொன்று இடம்பெற்றது. திருக்கோவில் கல்வி வலயத்துக்குட்பட்ட அக்கரைப்பற்று கண்ணகி கிராமம் கண்ணகி வித்தியாலயத்தில் முதன்முறையாக அமைக்கப்பட்ட கல்வி திறன் ஸ்மார்ட் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி நகுலேஸ்வரி புள்ளநாயகம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.